அருள் செய்த அன்பரே, உம் தீருரத்தால் என் பாவ கரைகளை கழுவும் என் அன்பு இறைவா. ஜெபம். இறை ஈசோவே, எங்கள் மீட்பரே, பிலாத்தோவின் அரண்மனையிலிருந்து கல்வாரி மலை வரை நீர் கடந்து சென்ற கொடூரமான சிலுவையின் பாதையை இதோ துயரத்தோடும் மன வருத்தத்தோடும் தொடர ஆவலாய் நிற்கிறோம். இதன் வழியாய் நாங்கள் ஈசோ மிசியாவின் பாடுகளின் கொடூரத்தை இதயத்தில் உணர்ந்தவர்களாய் எங்கள் எண்ணற்ற பாவங்களுக்காக மனம் வருந்தவும் இவ்வுலக துன்பங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் அருள் புரியும். இப்பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் எங்களுக்கு இதன் வழியாக அளிக்கப்படும் பேறுபலன்களை தந்தருளும் ஆண்டவரே. புனித மரியே, சிலுவையின் பாதையில் எங்களுக்கு முன்னடந்தவர் நீரே. இந்த பக்தி முயற்சியை நாங்கள் சரியாக கடைபிடிக்கவும் எங்கள் ஒருத்தல் முயற்சியை இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் பரிந்துரைக்க வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. மரணத்திற்காய் தீர்ப்பிடப்பட்டார் மாசற்ற இறைவனின் செம்மறியே, அபராதியாய் விதித்தார் கரையொன்றுமில்லாத ஆண்டவரை. செய்யாத குற்றங்கள் நிறையாய் சுமத்தின தூயவரான உம்மில் அன்புள்ள இறைவாவும் கருணை பெற்றவர் துயரத்தில் ஆழ்த்தினரும்மை. உலக முடிவில் நீ பரிவோடு எங்களுக்கு தாரும் மோட்ச பாக்கியம். முதல் நிலை. ஈசோ சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மனுக்குலத்தின் பாவ பரிகாரத்திற்கான பலி ஆரம்பமாகிறது. பிலாத்துவின் முன்னிலையில் ஈசோ நிற்கிறார். அவரை உற்று பாருங்கள். சாட்டையால் அடிக்கப்பட்ட உடல், இரத்தத்தில் நனைந்து உடலோடு ஒட்டிய ஆடைகள், தலையில் முள்முடி, பஞ்சடைந்த கண்கள், சோர்வினால் தள்ளாடுகின்ற கை கால்கள், தாகத்தால் வறண்ட நாவு, உலர்ந்து போன உதடுகள். பிலாத்து தீர்ப்பை வாசிக்கின்றார். குற்றமற்றவர் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டார். எனினும் இவை அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார் இறைமகன் ஈசோ. ஜெபம். என் ஆண்டவராகிய இறைவா, நீர் குற்றமற்றவராக இருந்தபோதும் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டீர். மற்றவர்கள் என்னை தவறாக உணரும் போதும், இரக்கமின்றி விமர்சனம் செய்யும் போதும், குற்றவாளியாக தீர்ப்பிடும் போதும் அனைத்தையும் உம்மை போல நிறைவாக தாங்கிக் கொள்ளும் மனநிலையை எனக்கு தந்திரடும். பிறர் என்னை எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எனக்கு தந்திரடும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விடவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. சொல்லுங்கள், நான் என்ன செய்தேன்? என் தோளில் சிலுவையேற்ற வளம் நிறைந்துள்ள நாட்டுக்கு உங்களை ஆவலுடன் நடத்தி சென்றே. ஏன் இந்த அன்பை எல்லாம் மறந்து என் உடலில் துயரம் இரண்டாம் நிலை. ஈசோ மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாரமான சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு ஈசோ முன் செல்கிறார். அவரின் நிலையை நினைத்து பாருங்கள். நண்பர்கள் யாரும் இல்லை. யூதாசு அவரை காட்டி கொடுத்தார். பேதுரு அவரை மறுதலித்தார். மற்ற சீடர்களோ ஓடி ஒளிந்தனர். அவரது அருஞ்செயல்களை பார்த்தவர்களும் அதன் பலனை அனுபவித்தவர்களும் இப்போது எங்கே? ஓசன்னா பாடி வரவேற்றவர்களும் இன்று அமைதியாக இருக்கின்றனர். ஈசோவுக்கு உதவி செய்யவோ ஆறுதல் மொழி சொல்லவோ அங்கே ஒருவரும் இல்லை. ஜெபம். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என திருவாய் மொழிந்த இறைவா, எனது துன்பத் துயரங்களின் சிலுவையை சுமந்து கொண்டு நான் உமது இரத்தம் தோய்ந்த பாத சுவடுகளை பின்தொடர்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை இளைப்பாற்றும் ஈசோவே, எனக்கு வரும் துன்பத் துயரங்களை பொறுமையாக தாங்கிக் கொள்ள எனக்கு அருள் புரிந்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவியன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. சிலுவையின் பெரும் சுமையை தாங்கிட இயலாமல் உலகமீட்ட பாதங்கள் தளர்ந்து போக பாறைகள் நிறைந்த பெரும்படியில்
வருகின்றோம் திரு முன்னே. மூன்றாம் நிலை. ஈசோ முதல் முறை கீழே விழுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கற்களும் முட்களும் நிறைந்த வழி, பாரமான சிலுவை, தளர்ந்த உடல், தள்ளாடுகின்ற கால்கள். அவர் முகங்குப்புற நிலத்தில் விழுகிறார். மூட்டுகளில் இரத்தம் வழிகிறது. யூதர்கள் அவரை கேலி செய்கின்றனர். படை வீரர்கள் அடிக்கின்றனர். மக்கள் கூட்டமோ ஆர்ப்பரிக்கின்றது. ஈசோ ஒன்றும் பேசவில்லை. நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள். வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன். என்னை கவனிப்பவர் எவருமில்லர். எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று. என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவருமில்லர். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஜெபம். ஆண்டவரே, நான் சுமக்கும் சிலுவையும் சுமையானதே. பலமுறை நானும் சிலுவையோடு கீழே விழுவதுண்டு. அதை கண்டு பிறர் என்னை கேலி செய்வதும் எனது வலியை அதிகரிக்க செய்வதும் உண்டு. ஈசோவே, எனக்கு தடுமாற்றம் வரும்போது என்னை கட்டுப்படுத்த எனக்கு கற்பித்தருளும். சிலுவை சுமக்க வலுவற்றவனாய் நான் தள்ளாடும் போது எனக்கு துணை புரிந்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆழத்தை யாரறிவார்? உன் கண்கள் சிந்தும் நீரால் என் பாவ கரையை கழுவி போக்கும். நான்காம் நிலை. ஈசோ தமது தாயை சந்திக்கிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஈசோவின் சிலுவை பயணம் தொடர்கிறது. இடையே நெஞ்சுருகும் ஒரு சோக காட்சி. அவரது தாயார் ஓடி வருகிறார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். கண்ணீர் வடியும் 4 விழிகள், நொறுங்கி வெடிக்கும் 2 இதயங்கள். தாயும் மகனும் பேசவில்லை. மகனின் வேதனை தாயின் இதயத்தை நொறுக்குகின்றது. தாயின் வேதனை மகனின் வேதனையை அதிகரிக்கின்றது. 40வது நாள் குழந்தை ஈசோவை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணித்த போது
உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் இறைவாக்கு உரைத்தார். கண்ணீரோடு விதைப்பவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான். நாம் படும் வேதனை மிக சிறியது, நொடி பொழுதே அது நீடிக்கும். ஆயினும் அது நம்மில் அளவிட முடியாத நிலையான மாட்சியை ஒப்புயர்வற்ற வகையில் விளைவிக்கிறது. ஜெபம். துன்பக்கடலில் மூழ்கிய ஈசோவே, துன்பத்தில் நாங்கள் அழும் நிமிடங்களில் உம்முடைய அன்னையின் முன்மாதிரி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும். உம்முடையவும் உமது அன்னையினுடையவும் துயரத்திற்கு காரணம் எங்கள் பாவங்கள் அன்றோ? இவை அனைத்திற்கும் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விடவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. இறைவனுக்கு சீமோன் துணை செய்கின்றார். இறைவாவும் சிலுவை சுமக்க கிடைத்த வாய்ப்பே மேலானது. சிலுவை துணை எளிது உன்னோகம் மகிழ்விக்க வல்லது. வேதனை அடைந்தோர்க்கு இளைப்பாற்றி நல்கும் சிலுவையை வணங்குகிறே. உலகத்தின் தலைவாவும் சிலுவை சுமக்க அருளும் ஐந்தாம் நிலை. ஈசோ சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஈசோ மிக அதிகமாக தளர்ந்து விட்டார். இனிமேலும் சிலுவை சுமந்து நடக்க அவருக்கு வலுவில்லை. ஈசோ வழியிலே இறந்து விடுவார் என்று யூதர்கள் அஞ்சினர். அப்போது சீமோன் என்பவர் வயலிலிருந்து வருவதை கண்டனர். ஈசோவின் சிலுவையை சுமக்க அவர்கள் சீமோனை கட்டாயப்படுத்தினர். அவர்களுக்கு ஈசோவின் மீது இரக்கம் தோன்றியதனால் அல்ல, மாறாக அவரை உயிரோடு சிலுவையில் அறைய வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தனர். ஜெபம். கருணை கடலாகிய ஈசோவே, இந்நிலையில் நான் உம்மை கண்டிருந்தேன் என்றால் என்னையே மறந்து நான் உமக்கு உதவி செய்திருப்பேன். ஏனெனில் மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திருவாய் மொழிந்தீர் அல்லவோ? அதனால் சுற்றிலும் உள்ளவர்களில் நான் உண்மையை கண்டுகொண்டு இயன்றவரை அவர்களுக்கு உதவி செய்ய அருள் புரியும். அப்போது நானும் சீமோனைப் போல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உமது பாடுகளை என் வாழ்வில் நிறைவேற செய்வேனாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை
எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. தளர்ந்த மோகம் இறைவனின் கண்கள் சார்ந்து மங்க வேரோடிக்காள் நீர் சிந்திய திருமுகத்தை துடைத்தார். எல்லோரும் மகிழ்வால் பாடிடும் வானத்தின் வெண்ணிலவே, தாபோர் மாமலை மேலே உம்மோகம் சூரியன் போலொளிர, இன்று அம்முகத்தின் அழகெல்லாம் உண்டாக குந்தி துயரத்தில் மூழ்க. ஆறாம் நிலை. ஈசோவின் திருமுகத்தை வேரோனிக்காள் துடைக்கிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பக்தி நிறைந்த வெரோனிக்காள் ஈசோவை காண்கிறாள். அவள் இதயத்தில் இரக்கத்தின் அலைகள் எழுகின்றன. அவள் ஈசோவை ஆறுதல் படுத்த வேண்டும் என விரும்புகிறாள். அதோ படை வீரர்களின் மத்தியிலும் நுழைந்து அவள் ஈசோவை நெருங்குகிறாள். தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தேன், என் மனம் தளர்ச்சியடையவில்லை. வெரோனிக்காள் ஈசோவின் இரத்தம் வடியும் முகத்தை தாழ்மையோடு துடைக்கின்றாள். எனக்குற்ற ஏளனத்தால் என் உள்ளம் உடைந்து தளர்வது எதற்கு? இரக்கம் காட்டுபவர் யாருண்டு என்று நான் பார்த்தேன், ஒருவரும் இல்லை. ஆறுதல் அளிப்போர் யாருண்டு என பார்த்தேன், ஒருவரையும் காணவில்லை. இறைவாக்குனர் வழி நீர் மொழிந்த இறைவார்த்தைகள் என் காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வேரோனிக்காவை போல உமக்கு இரக்கம் காட்டவும் ஆறுதல் அளிக்கவும் நான் விரும்புகிறேன். பாடுகளின் அழியாத முத்திரையை எனது இதயத்தில் பதிய செய்தருளும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. நண்பகல் வெயிலில் தளர்ந்தார், சொல்லொன்னா அடிகளால் தள்ளாடி
உடல் தளர்ந்து சோர்ந்த மீட்பர் மீண்டும் தரையில் விழுந்தார். உலகத்தின் பாவங்கள் தானும்மை வீழ்த்தின, துயரத்தில் ஆழ்த்தின. பாரம் நிறைந்தவும் சிலுவையை செய்ததன் பாவங்கள் அல்லவோ. வருத்தம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன் நான், அழுகின்றேன் இறங்கிடும் என்னில். ஏழாம் நிலை. இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் ஈசோ. இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஈசோ சோர்வுற்று நிலத்தில் வீழ்ந்தார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிகிறது, உடல் வலிக்கிறது. நான் புழுதியில் விழுந்துவிட்டேன். என் உள்ளம் வேதனையால் தளர்ந்து சோர்வுற்றது. சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். அவரோ இவை ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. தந்தை எனக்கு கொடுத்த துன்ப கிண்ணத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர அவர் வேறு ஒன்றையும் விரும்பவில்லை. ஜெபம். மனிதனின் பாவ சுமையெல்லாம் சுமந்த ஈசோவே, உமக்கு ஆறுதல் சொல்ல உம்மையை நாடி நாங்கள் வருகின்றோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. வாழ்வின் சுமைகளால் தளர்ந்து வீழ்ந்து எழும்ப முடியாமல் தவிக்கும் போது உமது திருக்கரம் நீட்டி எங்களை தூக்கிவிடும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. துன்பங்கள் கண்ணீர் நிறைந்த காலம் வருகிறது. மலைகளே எங்களை மூடும் ஓசை விரைவிலே கேட்குமெங்கும். இதயம் உருகி அழுகின்ற பெண்களுக்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். எட்டாம் நிலை. ஈசோ எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எருசலேம் தெருக்கள் அதோ கோரமாகின்றன.
வழக்கத்திற்கு மாறான கூக்குரல் கேட்டு பெண்கள் வழியோரம் கூடுகின்றனர். தங்களுக்கு தெரிந்த ஈசோவை அதோ கொலைக்களத்திற்கு அழைத்து செல்கின்றனர். ஈசோவிடம் அவர்களுக்கு இரக்கம் தோன்றிற்று. மக்களின் ஓசன்னா ஆர்ப்பரிப்புகளும் ஒலிவ கிளைகள் ஏந்தி பாடிய புகழ்பாக்களும் அவர்கள் நினைவில் வருகின்றன. பெண்கள் கண்ணீர் பொங்க அழுகின்றனர். அவர்களுடைய இரக்கம் அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஈசோ அவர்களை நோக்கி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். சில வருடங்களில் எருசலேம் நகரம் ஆக்கிரமிக்கப்படும். எருசலேமின் மக்களும் அவர்தம் குழந்தைகளும் பட்டினியால் அழிந்து போவார்கள். அந்த நிகழ்ச்சிகளை ஈசோ முன்கூட்டியே தெரிவித்தார். அவர் தன் வேதனையை மறந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஜெபம். எளியவர்களின் அடைக்கலமாகிய ஆண்டவரே, துன்ப வேளைகளில் எங்களுக்கு ஆறுதலளிக்கும் ஈசோவே, உம்முடைய பாடுகளை நினைத்து எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இனிவரும் நாட்களில் தூய வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவே நின்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. இறைவனின் திருவுடல் சார்பற்றது. சிலுவையுடன் மூன்றாம் முறையும் வீழ்கின்றார் இறைமைந்தன். போல் என் உள்ளம் கண்ணீர் சிந்த தொண்டை வறண்டு வற்றி தாழ்ந்தது என்னாவும் உடலும் சோர இறப்பு வந்தது. உயரங்கள் பெருகி பாடல் தளர்ந்து உறுதியிடும் ஒன்பதாம் நிலை. ஈசோ மூன்றாம் முறையாக தரையில் விழுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஈசோவுக்கு முன்னோக்கி செல்ல இனி வலுவில்லை. இரத்தமெல்லாம் வழிகிறது, தலை சுற்றுகிறது, உடல் நடுங்குகிறது. அவர் மூன்றாம் முறையும் சிலுவையோடு தரையில் விழுகிறார். அவரால் எழும்ப முடியவில்லை. எதிரிகள் அவரை அடித்து எழுப்ப முயற்சிக்கின்றனர். பலி நிறைவேற இனி அதிக நேரமில்லை. அவர் எழும்பி நடக்க முயற்சிக்கிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகளை இப்போது நம்மை பார்த்து சொல்கிறார். ஜெபம். உலகின் பாவங்களுக்காக பரிகார பலியான ஈசோவே, உமது பாடல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பிடும் பொழுது எனது துயரம் எவ்வளவோ எளிது. எனினும் வாழ்க்கையின் சுமையால் நான் பல வேளைகளிலும் சோர்வடைகின்றேன். துன்பங்கள்
வருத்தத்தோடு என்னை அலைக்கழிக்கிறது. துயரங்கள் என்னை தொடர்கிறது. வாழ்க்கையில் விரக்தி அடையாமல் உமது பாடுகளை நினைத்து எல்லா சோதனைகளையும் தாங்கும் ஆற்றலை எனக்கு தந்தருளும். ஏனெனில் என்னுடைய வாழ்நாள் எத்தனை நாள் என்று எனக்கு தெரியாது. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. அடைந்தது திருப்பயணம் கல்வாரி குன்றின் மேல் பரப்பில். இறைவனின் நாடைகளை எதிரிகள் முந்தாக உதிர்ந்தெடுத்தார். திக்கட்டும் எதிரிகள் கூட்டமாய் கூடி கூக்குரல் போட்டன. சீட்டிட்டு பகிர்ந்தாரின் ஆடைகளெல்லாம் பாவிகள் எதிரிகள். இறைவா, தூய்மையினும் பெண் தூய ஆடைகள் இரக்கமுடன் அணிவி தருளும். 10ஆம் நிலை. ஈசோவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கல்வாரியை அடைந்தபோது அவர்கள் ஈசோவுக்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. அவரது ஆடைகளை 4ஆக பங்கிட்டு ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டனர். மேலாடை மேலிருந்து கீழாக தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இது யாருக்கு கிடைக்கும் என்று சீட்டு போடுவோம் என்றனர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் என்ற மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. ஜெபம். இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகள் உரிந்தெடுக்கப்பட்ட போது மிகுந்த வலியால் துடித்த ஈசோவே, பாவம் நிறைந்த பழைய வாழ்க்கையை உரிந்தெடுத்து உண்மையை அணிவதற்கும் மற்றொரு மிசியாவாக இவ்வுலகில் வாழவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக.
வீழ்த்தினார்கள். இறைவனின் கை கால்கள் அறைகின்றார்கள். மாந்தருக்கு மீட்பு தந்த இறைவனின் புனிதமாம் கை கால்கள். கனிவற்ற எதிரிகள் சேர்ந்து துளைத்தனர் கைகளும் கால்களும். பெருகுது வேதனை பொருகுது என்னோடல் நிலையற்ற வாழ்க்கை. இறப்பின்னும் இருளில் விழுந்த என்னை பயங்கள் உண்டாக வீழ்த்த. 11ஆம் நிலை. ஈசோ சிலுவையில் அறையப்படுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையோடு சேர்த்து ஈசோவின் கை கால்களில் ஆணிகள் அடிக்கின்றனர். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் துளைக்கின்றன. வலி தாங்க முடியாமல் கை கால்களை இழுக்கிறார். மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடினமான பாடுகள் அவை. எனினும் அவரது உதடுகளில் முணுமுணுப்பில்லை, கண்களில் விரக்தி இல்லை. தந்தையே, என் விருப்பப்படியல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தந்தையின் விருப்பம் நிறைவேற அவர் ஜெபிக்கிறார். ஜெபம். உலக மீட்பரான ஈசோவே, அன்பின் புதிய தூதுமாய் வந்த உம்மையே உலகம் சிலுவையில் அறைந்தது. உம்முடைய வார்த்தைகள் உலகை சாராததனால் உம்மை உலகம் எதிர்த்தது. உம்மையே துன்புறுத்தினவர்கள் எங்களையும் துன்புறுத்துவார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். உம்மோடு சிலுவையில் அறையப்படவும் உமக்காக மட்டுமே வாழவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. உலகத்தின் தலைவராம் மீட்பரிசு கதிரோ நரைந்து போக உலகெங்கும் காரிருள் சூழ்ந்தது. நரிகள் ஊரங்கிட வளையுண்டு, பறவைக்கு கூடுண்டு தங்கிட. மனுமகன் உலகத்தில் தன் தலை சாய்த்திட இடமில்லை ஓரிடமும். உள்ளனை முதலும்மை தொடர்கின்ற வறுமை தொடர்ந்தது கல்வாரி மட்டும். 12ஆம் நிலை. ஈசோ சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 2 கள்வர்களின் நடுவில் ஈசோவை அவர்கள் சிலுவையில் அறைந்தனர். சிலுவையில் தொங்கும் ஈசோ தன்னையே சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். நல்ல கள்ளனுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அவரது தாய் மரியாவும் மற்ற பெண்களும் கதறி அழுகின்றனர். ஈசோ தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். பிற்பகல் 3 மணிக்கு, தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் விட்டார். உடனே சூரியன் இருண்டது. திருக்கோவிலின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. பூமி குலுங்கியது. காரிருள் சூழ்ந்தது. பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறந்தன. நிகழ்ந்ததைக் கண்ட நூற்றுவர் தலைவன், இவரே கடவுள் என்று உரக்க கூறினான். வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்ததைக் கண்டு வேதனையோடு வீடு திரும்பினர். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அது நிறைவேறும் வரை நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, நீர் விரும்பிய திருமுழுக்கு நடந்து முடிந்தது. உமது பலி நிறைவேறிற்று. எனது பலியும் ஒரு நாள் நிறைவேறும். நானும் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மை போல ஜெபிக்க எனக்கு அருள் தாரும். தந்தாய், நீர் தந்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தாய், உலகம் உண்டாகும் முன்பு உம்மிடம் எனக்கிருந்த அதே மாட்சியை அளித்து இப்பொழுது என்னை உம்முன் மாட்சிப்படுத்தும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. அன்பு மகன் திருவுடலை அன்னையின் மடியில் கீழத்தூகிறார். அலைக்கடலை போல தாயே, உம் துயரம் அளவிட இயலவில்லை. பெருகி வரும் துயரத்தின் வாழினாலும் அது இதயம் முறிந்தது. ஒருவரும் இல்லை ஆறுதல் கூறிட வேதனை நிறை கடலே. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினேன், எங்குமே ஆறுதல் இல்லை. 13ஆம் நிலை. ஈசோவின் திருவுடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, பெசகாவிற்கு ஆயத்த நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் திருநாளாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது உடல்கள் சிலுவையில் இருக்கக்கூடாதென்று யூதர்கள் கூறினர். ஆகவே சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களின் கால்களை முறித்து உடலை கீழே இறக்க வேண்டுமென்று அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டனர்.
ஆகையால் படை வீரர்களில் ஒருவன் ஈசோவுடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இருவரின் கணுக்கால்களை முறித்தான். ஈசோ முன்னரே இறந்திருப்பதைக் கண்டு அவரது கால்களை முறிக்கவில்லை. இருப்பினும் படை வீரர்களில் ஒருவன் அவருடைய விலாவில் ஈட்டியால் குத்தினான். குத்துண்ட இடத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. அதன்பின் அவரது திருவுடலை சிலுவையிலிருந்து இறக்கி தாயாரின் மடியில் கிடத்தினார்கள். ஜெபம். வியாகுல தாயே, உம்முடைய அன்பு மகன் அமைதியாய் இறுதி பயணத்தை தொடர்ந்தபோது நீர் அடைந்த வேதனையை யாரால் அளவிட முடியும்? பாலனாக பிறந்த இறைமகனை கைகளில் ஏந்திய நாள் முதல் கல்வாரி நிகழ்வுகள் வரை ஒவ்வொன்றும் உம்முடைய நினைவில் தெரிகிறது. அன்று நீர் அனுபவித்த வேதனைகளை நினைத்து வருந்தும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் துயரங்களின் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் அளித்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. இறைவனின் திருவுடலை முறை போல அடக்கம் செய்கின்றன. வெற்றி மலர்ந்து விரியும் உயிரின் நூற்றாமக்கல்லறை. மூன்று நாள் மீனின் உள்ளே இருந்தோரா யோனா இறைவாக்கினர் போ வேதனையெல்லாம் ஏற்றோரா இறைவன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார். மகிழ்வோடு உயிர் துமது வருவேக்கு வந்திட தந்திடும் உமது ஆசி. 14ஆம் நிலை. ஈசோவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இறை ஈசோவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் பாரமான புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிலாத்துவின் அனுமதி பெற்ற பின் அரிமத்தியா ஊர் யோசேப்பு என்பவர் ஈசோவின் உடலை பெற்றுக்கொண்டார். நறுமண பொருட்களை கலந்து ஈசோவின் உடலில் பூசி யூதரின் அடக்குமுறைப்படி பரிமள பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். ஈசோ சிலுவையில் அறையுண்ட இடத்தில் கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புதிய கல்லறை ஒன்றும் இருந்தது. அதில் யாரையும் அதுவரை அடக்கம் செய்யவில்லை. கல்லறை அருகில் இருந்ததாலும் யூதரின் பெசகாவுக்கு ஆயத்த நாள் ஆனதாலும் ஈசோவை அங்கே அடக்கம் செய்தனர். என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் புனிதர் அழிவு காண விடமாட்டீர். இவ்வாறு இறை வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறின. ஜெபம். முடிவில்லாத பாடுகள் பட்டு இறந்து மாட்சிமை அடைந்த ஈசோவே, உம்மோடு இறப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். திருமுழுக்கு வழியாக நாங்களும் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றோம். இரவும் பகலும் உமது பாடுகளை பற்றி சிந்தித்து
பாவத்திற்கு இறந்தவர்களாய் வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. உலகத்தில் பரவி வீசி உண்மையா மோட்சத்தின் தூயதாந்தி அன்பு பிறந்திறங்கி தூய்மையா அன்பு ஒளி நட்சத்திரம். நிந்தித்தார் மனிதர் அவ்வன்பு ரூபத்தை இரக்கமின்றி சிலுவையிலேற்றி நன்றி கெட்டவர் சிந்தனை இல்லாதோர் இறைவா மன்னித்திடும். உம் வேதனை எண்ணி கண்ணீர் சிந்திட தந்திடும் உமது ஆசியே. ஜெபிப்புமாக. விண்ணக தந்தையே, எங்களுக்காக சாவை ஏற்ற உம்முடைய திருமகனின் சிலுவை மரணம் வழியாக எங்களுடைய பாவங்களை பொறுத்து எங்களை உம்மோடு ஒப்புரவு அடைய செய்வீராக. உம்முடைய திருமகன் கல்வாரியில் சிந்திய திரு ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த திரு ரத்தத்தோடு சேர்ந்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்கள் கொடியவை என்று நாங்கள் அறிகிறோம். எனினும் உம்முடைய இரக்கம் அதனினும் பெரிது அன்றோ. எங்களுடைய பாவங்களை போக்கும் ஈசோவின் இப்பரிகார பலியை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய பாவங்களுக்காக உம் அன்பு மகன் ஆணிகளால் அறையப்படவும் ஈட்டியால் குத்தப்படவும் செய்தார். உமது விருப்பம் நிறைவேற அவரது பாடுகள் போதுமானவை அல்லவா? உம்முடைய மகனை எங்களுக்காக அளித்த விண்ணக தந்தையே, உமக்கு மாட்சியும் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்ட மகனுக்கு ஆராதனையும் மீட்பின் பலியை நிறைவேற்றும் தூய ஆவியாருக்கு மாட்சியும் உண்டாவதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் தீயாவேன் என்று எங்களை மீட்டருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வனவாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கம் முதல் என்றென்றும். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் நிறைவா, நீர் எல்லா நன்மைகள் நிறைந்தவரும் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவருமாயிருக்கிறீர்.
உமக்கெதிராக நான் பாவம் செய்ய நேர்ந்தமையால் என் முழு இதயத்துடன் மனஸ்தாபப்பட்டு பாவங்களை எல்லாம் வெறுத்து தள்ளுகிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் பாவங்களால் என் ஆன்மாவை மாசுபடுத்தியதற்காகவும் விண்ணகத்தை இழந்து நரகத்துக்கு உரியவன் ஆனதற்காகவும் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் பாவ சூழல்களை எல்லாம் விட்டு விலகுவேன் என்றும் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் உறுதியளிக்கிறேன். எந்த ஒரு பாவம் செய்வதையும் விட இறக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆமேன்.